கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சில சமயம் சூதனமா நடந்துக்கணும். நம்ம கவனமா நடந்துக்கலனா நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதுக்குன்னு மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, நம்ம ஏமாறாம இருக்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். மத்தேயு 10:16 சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? வினா உள்ளவர்களாகவும் இருக்கணுமா, கபடற்றவர்களாகவும் இருக்கணுமா, கவனமாகவும் இருக்கணுமா, நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாதவங்களாகவும் இருக்கணுமா. ஒரு மந்திரி இருந்தாரு, ரொம்ப அறிவாளி அவரு. அந்த ராஜா எந்த முடிவையும் அந்த மந்திரி கிட்ட ஒரு ஆலோசனையை கேட்காம எடுக்கவே மாட்டாரு. எல்லாருக்கும் அவரை பார்த்தா பொறாம. ஒரு நாள் அரசபை நடக்கும்போது ராஜா அந்த மந்திரி கிட்ட கேட்டாரு, நீ ரொம்ப அறிவாளியா இருக்க, ஆனா உன் பையன் முட்டாளா இருக்கானே அப்படின்னு. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மந்திரிக்கு கொஞ்சம் வெக்கமா போயிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டாரு ராஜா கிட்ட. ராஜா சொன்னாரு, நான் காலையில உங்க பையனை விளையாடுற இடத்துல பார்ப்பேன். அப்போ ஒரு வெள்ளி நாணயத்தையும் தங்க நாணயத்தையும் காட்டி இதில் எது விலை உயர்ந்ததுன்னு கேட்பேன். அவன் வெள்ளின்னு சொல்லுவான் அப்படின்னு சொன்னார். இவருக்கு ஏன் அவன் அப்படி சொன்னான்னு புரியாததுனால வெட்கத்தோட வீட்டுக்கு வந்துட்டாரு. பையன்கிட்ட கேட்டார், ஏன்பா இப்படி சொல்கிற, உனக்கு தெரியுமே தங்கம் தான் விலை உயர்ந்தது அப்படின்னு. அப்போ அந்த பையன் அவரை தன்னுடைய அறைக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சான். அங்கே ஒரு பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள வெள்ளி நாணயங்கள் நிறையா இருந்தது. அப்போது அந்த மந்திரி கேட்டார், உனக்கு எப்படி இவ்வளோ வெள்ளி நாணயங்கள் கிடைச்சதுன்னு. அப்போ அந்த பையன் சொன்னான், தினந்தோறும் ராஜா காலையில் வந்து என்கிட்ட வெள்ளி விலை உயர்ந்ததா தங்கம் விலை உயர்ந்ததான்னு இந்த நாணயங்களை காமிச்சு கேட்பாரு. நான் அவர்கிட்ட வெள்ளின்னு சொல்லுவேன். அவருக்கு ஒரே சிரிப்பு வந்துடும். சிரிச்சுக்கிட்டே அந்த வெள்ளி நாணயத்தை எனக்கு கொடுத்துருவாரு. ஒருவேளை நான் சரியான பதிலான தங்கம் அப்படின்னு சொல்லிட்டா அவர் என்கிட்ட கேள்வி கேட்குறத நிறுத்திடுவார். கேள்வி கேட்குறத நிறுத்திட்டா எனக்கு நாணயத்தை கொடுக்கறதையும் நிறுத்திடுவார். எனக்கு தினமும் வெள்ளி நாணயம் வேணும். அதனால தான் நான் சும்மா விளையாட்டுக்கு வெள்ளி தான் விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த மந்திரிக்கு ராஜாவை நினச்சி சிரிப்பு வந்துருச்சு. கவனமாக இருக்கணும், சூதனமாக நடந்துக்கணும், மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நடந்துக்கணும். நம்மளை முட்டாள் ஆக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நம்ம வினா உள்ளவர்களாக நடந்துக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.